வந்து பிசிக்கல் கோல்டு வாங்குறது நல்லதுன்னு சொல்றீங்க. ஆனா நெறைய கடையில வந்துட்டு மேக்கிங் சார்ஜ்ல நெறைய லாபம் சம்பாதிக்கிறாங்க. நம்மளுக்கு அது நஷ்டமா போகுது. அது எப்படி சார் நம்ம மிட்டிகேட் நான் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபிசிக்கல் கோல்டு வாங்கன்னு சொல்லல. நான் டிஜிட்டல் கோல்டு வாங்காதீங்க, பிரைவேட்ல வாங்காதீங்கன்னு தான் சொன்னேன். நீங்கள் கோல்டு இடிஎஃப்லேயோ கோல்டு பீஸ்லேயோ பணத்தை போடாதீங்கன்னு நான் சொல்லவே இல்லை. அடுத்தது, நீங்கள் ஃபிசிக்கல் கோல்டு வாங்குறீங்கன்னா அதில் கல்லுலாம் இல்லாமல் பார்த்து வாங்கணும். ஏன்னா பணம் திரும்பி உங்களுக்கு லெண்ட் பண்ணுறச்ச கல்லுக்கெல்லாம் பணம் கிடையாது. அதனால் ஜுவல்லர்ஸு பல ஸ்கீம்ஸ் வச்சுருக்காங்க. நீங்கள் கரெக்டான டைமில் போய் கோல்டை வாங்கினீங்கன்னா மேக்கிங் சார்ஜ் இல்லாமையே கொடுப்பாங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க கோல்டு மேனுஃபேக்சரிங்கில் இருந்து இல்லாட்ட ஆச்சாரியா இருந்தாலும் கம்மி மேக்கிங் சார்ஜில் உங்களால் பண்ண முடியும். இதுதான் வழி. சார், இப்போ நீங்க கோவிட் டைம்ல வந்துட்டு கோல்டு ₹10,000 ஆகும்னு சொன்னீங்க சார். அதுக்குள்ளேயே ஒரு 7,000 கிட்ட வந்துருச்சு. இன்னும் எத்தனை வருஷத்துல சார் 10,000 நம்ம எதிர்பார்க்கலாம்? நான் ஜோசியக்காரன் இல்லைப்பா. என்னால் கோல்டு எப்போ 10,000க்கு போகும்னாங்கிறத சொல்கிறதுங்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டம். பட் என்னால் என்ன சொல்ல முடியும்னா, நான் அப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணதோட மச் ஃபாஸ்டராக கோல்டு 10,000க்கு போயிடும். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி 18லேருந்து 24 மாதத்துக்குள்ளே அது 8,000 8,500 தொட்டுடுச்சுன்னா அடுத்த 5 வருஷத்தில் கோல்டு 10,000 போயிடும். வர்ஸ்ட்டு கேஸ் 7 வருஷம், பெஸ்ட்டு கேஸ் 5 வருஷத்தில் 4லேருந்து 5 வருஷத்தில் கோல்டு 10,000 தாண்டும் தான் நினைக்கிறேன். ஓகே சார். போர் சமயத்தில் வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட் பயங்கரமாக கீழே விழுது. அதே டைமில் க்ரூட் ஆயில் ப்ரைஸும் கோல்டும் மட்டும் மேலே சல்லுன்னு ஏறிட்டு போகுது. இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படி சார் வாருக்கும் கோல்டுக்கும்? இது இப்போ ப்ரைமர்லி நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா, வார்னால் நீங்கள் பணத்தை எடுத்துகிட்டு ஓடுற டைம். பணத்தை எடுத்து ஓடுற டைமில் கோல்டுக்கிறது கரன்சி. அதுவும் எது மாதிரி கரன்சினா, இப்போ ஈரானும் இஸ்ரேலும் சண்டை போட்டால் இஸ்ரேலோட ஷக்கத்துங்கிற கரன்சியும் இங்கே இருக்கிற ஈரானியன் ரியால் ரெண்டுமே விழும். ஆனால் கோல்டுங்கிறது யூனிவர்சல் கரன்சினால் எல்லா இடத்துலையும் வேல்யூ இருக்கும். அதனால் கோல்டு எடுத்துகிட்டு நீங்கள் வேறு ஊருக்கு போனீங்கன்னா செட்டில் பண்ணுறது ஈஸி. கோல்டு வேல்யூ ஏறும். ஆயில் வேல்யூம் ஏன் ஏறும்னா, நார்மலாக இந்த மாதிரி போர்லாம் மிடில் ஈஸ்டில் தான் ஆரம்பிக்குது. இப்போதைக்கு மிடில் ஈஸ்டில் ஆரம்பிக்கிறதுனாலையோ இல்லை ரஷ்யாவில் போர் இருக்கிறதுனால ஆயில் சப்ளை டிஸ்டர்ப்ட் ஆகுது. ஆயில் சப்ளை டிஸ்டர்ப்ட் ஆனதுனால இந்த ஆயில் விலையும் கோல்டு விலையும் ஏறுது. ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு கம்பெனி ப்ராஃபிட்ஸ் பண்ணணும். ப்ராஃபிட் பண்ணணுன்னா பிஸ்னஸ் நடக்கணும். பிஸ்னஸ் நடக்கணுன்னா உலகத்தில் பீஸ் இருக்கணும். பீஸ் இல்லைன்னா ஒரு கம்பெனியால் ஃபங்க்ஷனே பண்ண முடியாது. ஒரு கம்பெனி ஃபங்க்ஷன் பண்ணாத நேரத்தில் அது பிஸ்னஸ் பண்ணி டேர்ன் ஓவர் பண்ணி ப்ராஃபிட் புக் பண்ணாது. அதனால் லேக் ஆஃப் ப்ராஃபிட்டுங்கிறது ஆர் ஃபியர் தட் ப்ராஃபிட்டே வராதோங்கிற பயம் இந்த ப்ரைஸை கீழே தள்ளுது. இதனால தான் ஸ்டாக் ப்ரைஸ் விழுது, ஆயில் ப்ரைஸ் ஏறுது, கோல்டு ப்ரைஸ் ஏறுது. ஓகே சார். சார், இந்தியாவில் மிடில் கிளாஸ் பீப்புள் வந்துட்டு ரொம்ப காலமாக சீட்டு பணம் கட்டி தான் கோல்டு எடுக்கிறது மாதிரி ஒரு இது போயிட்டுருக்கு சார். அது ஃபிசிக்கல் கோல்டு பல்காக எடுக்கிறது பெனிஃபிட்டா, இல்லைனா சீட் போட்டு எடுக்கிறது பெனிஃபிட்டா சார்? சார், சீட்டு போட்டு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வட்டியும் மேக்கிங் சார்ஜஸும் நிறைய இடத்துல வராது. பட் ஆனால் என்ன ப்ராப்ளம்னா, எனக்கு தெரிஞ்சு தனிஷ்க்கும் இப்போ கல்யாண் ஜுவல்லர்ஸ் தான் 2 அண்ட் தங்கமயில், இந்த 3 கம்பெனி தான் லிஸ்டட் கம்பெனி. பிசி ஜுவல்லர்ஸ் பற்றி எனக்கு தெரியாது. இந்த 3 கம்பெனியுமே ரெஜிஸ்டர்ட் வித் செபி. தனிஷ்க்கு, கல்யாண் ஜுவல்லர்ஸ் அண்ட் தங்கமயில். இது என்னை பொறுத்த வரைக்கும் டாட்டாஸை நம்பலாம். கல்யாண் ராமன் சாரோட பிஸ்னஸ் 1908 இருக்குது. தங்கமயில் எனக்கு பர்சனலாக ரமேஷ் சாரை தெரியும். இவங்கள்லாம் ரிஸ்க் ஃப்ரீ. நார்மலாக எனக்கே நிறைய கேஸ் தெரியும். பெரிய பெரிய கடையெல்லாம் இழுத்து பூட்டை போட்டுட்டு போயிருக்கிறாங்க. அதனால் ரிஸ்க்கு அந்த கடை இருக்குமா இருக்காதா நம்மளுக்கு தெரியாது. அந்த கடை ரிசர்வ் பேங்க்கு இல்லாட்டா இந்த செபி இது மாதிரி லிஸ்ட் ஆகலைன்னா உங்கள் பணத்துக்கு எந்த உத்தரவாதமும் இருக்காது. அதனால் தராதரம் தெரிஞ்சு நான் சொன்ன மாதிரி கரெக்டாக பார்த்து தெரிஞ்ச கம்பெனியில் இதை இன்வெஸ்ட் பண்ணுறதே பெட்டர். ஓகே சார். மக்கள் எமர்ஜென்சி ஃபண்ட் சேர்த்து வைக்கிறதுக்கான கொஞ்சம் டிப்ஸ் கொஞ்சம் கொடுத்தா நல்லாயிருக்கும் சார். எமர்ஜென்சி ஃபண்டுங்கிறத மோஸ்ட் ஆஃப் தி ஃபைனான்ஷியல் பிளானர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ரூபா பணமாக சேர்த்து வைங்க அப்படிங்கிறாங்க. அப்படின்னா பேங்க்கில் வைங்கங்கிறாங்க. பேங்க்கில் 2 விதமாக நீங்கள் வைக்கலாம். எய்தர் சேவிங்ஸ் பேங்க்கில் வைக்கலாம், இல்லை எஃப்டியில் போடலாம். பேங்க் சேவிங்ஸ் பேங்க்கில்
ரேட்டு வர்றது உங்களுக்கு ரொம்ப கம்மி. இதே எஃப்டியில் வச்சிங்கன்னா ரேட்டு வர்றது ரொம்ப அதுவும் கம்மி தான். 5 வருஷத்துக்கு முன்னாடி தங்கம் விலை 3000 கிட்ட 3200 கிட்ட இருந்தது. இன்றைக்கி தங்கம் விலை 7000. நீங்கள் எந்த எஃப்டிலையும் எந்த பேங்க்லேயும் பணத்தை போட்டாலும் உங்களுக்கு இவ்வளோ மாதிரி ஏறாது. அதே சமயத்தில் விலைவாசியும் ஏறுது. கோல்டு வந்து ஒரு பெரிய ஹெட்ஜ் அகேன்ஸ்ட் இன்ஃப்ளேஷன். இந்த ஹெட்ஜ் அகேன்ஸ்ட் இன்ஃப்ளேஷன்னா விலைவாசி எவ்வளோ தூரம் ஏறுதோ அட்லீஸ்ட் அது ஈக்குவலாவது கோல்டு விலை ஏறும். அதனால் எமர்ஜென்சிக்கு பணத்தை தங்கமாக வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு டபுள் பெனிஃபிட் கிடைக்கும். முதல் பெனிஃபிட் என்னென்னா, எப்போ வேணாலும் அந்த தங்கத்தை விற்கலாம். இல்லாட்டா ஒரு கடையில் வச்சு வட்டியை வாங்கிக்கலாம். இப்போ பல பேர் வந்துட்டாங்க. இந்தியா இன்ஃபோலைன், மணப்புரம், முத்தூட் ஃபைனான்ஸ் எல்லோரும் வந்துட்டாங்க. இது மாதிரி ஒரு பெரிய கம்பெனியில் வச்சு உடனே கோல்டை வாங்கிக்கலாம். மற்ற இடத்துல கோல்டோட ரூபாவோட பணம் வேல்யூ இறங்கிட்டே போகுது. 5 வருஷத்துக்கு முன்னாடி 62 63 ரூபா இருந்த டாலர் விலை இன்றைக்கி 83 ரூபா ஆயிடுச்சு. ஸோ பணம் கரைஞ்சிக்கிட்டே போகுது. நீங்கள் எஃப்டியில் போட்டால் கூட 1 கிலோ அரிசி அன்றைக்கி இருந்த ரேட்டில் இன்றைக்கி எஃப்டி ரேட்டில் நீங்கள் வாங்க முடியாது. அதே நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இன்ஃப்ளேஷன் அகேன்ஸ்டாக நல்ல ஹெட்ஜ் இருக்குது. நான் வந்து இன்னொரு ப்ரோக்ராமில் சொன்ன மாதிரி நீங்கள் கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கோல்டில் இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணிடலாம். இந்த ஒரு 15 மாதத்தில் ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக் எவ்வளோ ரிட்டர்ன் கொடுக்குதோ அதுக்கு ஈக்குவலாக இந்த பேங்க் இந்த கோல்டு கொடுத்துருக்கு. அதனால் எமர்ஜென்சி கேஷுங்கிறத நீங்கள் பேங்க்லேயோ ஃபிக்ஸட் டெபாசிட்லேயோ வைக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் கோல்டாக வச்சிங்கன்னா அவசரத்துக்கு உங்களால் கோல்டை விற்க முடியும். விற்று காசை வாங்கிட்டு திரும்பி வட்டி கட்டுறதுக்கு பதிலாக மாதம் 1 கிராம் 2 கிராம்னு திரும்பி சேர்க்கலாம். நீங்கள் ரொம்ப சென்டிமெண்டலாக இருந்தீங்கன்னா அந்த கோல்டை கொண்டு போய் ப்ளெட்ஜ் பண்ணிவிட்டு அந்த பணத்தை வாங்கி எமர்ஜென்சியை மீட் அவுட் பண்ணிவிட்டு மெதுவாக அந்த கோல்டை மீட்கலாம். 2 விதத்துலேயுமே கோல்டுங்கிறது பெட்டர் ஆஸ் எமர்ஜென்சி கேஷ் தென் ஃபிக்ஸட் டெபாசிட். இன்றைக்கி இருக்கிற சமயத்தில் நீங்கள் கோல்டு பீஸில் ஒரு மில்லிகிராம் ஒரு நாளைக்கு வாங்கினா கூட ஒரு நாளைக்கு 200 கிராம் சேர்த்துருவீங்க. என்ன நம்ம கன்சிஸ்டண்ட்டாக பல நாள் இந்த வேலையை கரெக்டாக செஞ்சால் நம்ம இந்த கோலை டெஃபினட்டாக ரீச் பண்ணிவிடுவோம். நன்றி, வணக்கம். இன்னும் ஒரே ஒரு கேள்வி முடிச்சுட்டு பண்ணலாம் சார். வேர்ல்டு லெவலில் பார்த்தா கன்சம்ஷன் வைஸில் சைனா நம்பர் 1 கோல்டில், அதே மாதிரி இந்தியா நம்பர் 2ன்னு இருக்கும். ஆனால் இந்தியாவில் கோல்டு ப்ரைஸ் மிடில் ஈஸ்ட் துபாய் மாதிரி ஊரில் இருக்கட்டும், அதே மாதிரி இந்த பக்கம் சிங்கப்பூர் மலேசியாவாக இருக்குது. இங்கெல்லாம் விலை ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்தியாவில் இவ்வளோ விலை அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன? இந்தியாவோட அதிகமாக இருக்கிறதுக்கு 2 காரணம் இருக்குது. ஒன்று, ரூபாவோட வேல்யூ இறங்கிட்டே போகுது. கோல்டு நம்ம இந்தியாவில் தயாரிக்கிறதுல இந்தியாவில் கோல்டை மைன் பண்ணுற அளவுக்கு கோல்டும் இல்லை. அதனால் ஒன்று. 2வது காரணம், நம்ம அம்மையார் கோல்டு மேலே ஸ்பெஷல் காதல்னால அதுக்கு 12 + 3% டேக்ஸ் போட்டிருக்காங்க. 12% கஸ்டம்ஸ் டியூட்டி போட்டிருக்காங்க, 3% ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க. கோல்டு விலை 7000னா அதில் 15% டேக்ஸு. ஒரு கிராம் கோல்டுக்கு நியர்லி 1000 ரூபா நீங்கள் வட்டி வாங்கினீங்கன்னா, 1000 ரூபா டேக்ஸுங்கிற பேரில் வாங்கினீங்கன்னா டெஃபினட்டாக நம்ம கோல்டு உலகத்தில் இருக்கிற மற்றவங்களோட மோர் காஸ்ட்லியாக இருக்கும். அந்த டேக்ஸை வாபஸ் வாங்கினாலே நீங்கள் கோல்டோட விலை குறையும், நிறைய பேர் வாங்கணும். ஆனால் கவர்மெண்ட் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா நீங்கள் கோல்டு வாங்கக்கூடாதுன்னு. ஏன்னா டாலராக வெளில மாற்றி கொடுக்கணும். கோல்டு உள்ளுக்குள்ளே வந்துருச்சுன்னா எக்கனாமிக்லி எந்த யூஸும் இல்லை நீங்கள் மால்வாடி கடைக்கு வைக்கிற வரைக்கும். அதனால் கேஷை நீங்கள் ஒரு யூஸ்லெஸ் மெட்டலாக வாங்கி பேங்க்கில் வைக்கிறது சர்க்காருக்கு பிடிக்கல. அதனால தான் இந்த டேக்ஸ் போட்டிருக்காங்க.
உங்களுக்கெல்லாம் தெரியும், ரீசெண்டாக மீடியாவில் பார்த்துருப்பீங்க, ஏன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஊடக பிரிவு தலைவராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பொலிட்டிக்கலாக என்னோடய வியூஸ் என்ன அப்படின்னு நீங்கள் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்க, @AnandS 1967 என்னை ஃபாலோ பண்ணுங்கள். என்னோட ரியல் ஒரிஜினல் ஐடி, ட்விட்டர் ஐடி ஃபார் பாலிட்டிக்ஸ் அதுதான். ஸோ பாலிட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட என்னோட எல்லா ஒப்பீனியன்ஸ், வியூஸ் எல்லாமே அதில் வரும். அதில் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.